ஒரு நிமிஷம் கொஞ்சம் வழி ஒரே நிமிஷம் போட்டு கிளார் அடிக்குது. கீழே கீழே வைக்க சொல்லுவான். முகம் மறைவு சார். முகம் மறைக்குது அவரோட முகம். வாழ்த்துக்கள் செல்வமணி சார். எத்தனை வருஷம் ஆனாலும் வரலாறு என்னைக்கும் அவருடைய புகழ், உங்க புகழ் அழியாது. வாங்க இன்னும் கொடுப்பா. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. உதய சார், கேப்டன் நீங்கள், உயிர்கள் நீங்கள்லாம். தேங்க்யூ. நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு மேடம். நன்றி. திரும்பி கேப்டன் உங்களை திரும்பி இன்னொரு பட பூஜை மாதிரியே இருக்குது. அழியாத ஒரு புகழ் என்னைக்குமே. கேப்டனுக்கும் இந்த டைரக்டர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்து சார். மீண்டும் பட பூஜை மாதிரி தான் இருக்குது. பேசிக்கோங்க. ஒரே ஒரு பக்கம் மட்டும் வச்சு இல்லை கேப்டன் இன்னைக்கு ஆடி அமாவாசை. நான் இன்னைக்கு கொஞ்சம் எமோஷனாக இருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஃபுல் டே விரதம் இருப்பேன். கேப்டனுக்காக காலையிலேயே வீட்டில் எல்லாம் பூஜை முடித்து இன்றைக்கி அவருக்கு படையலை வச்சு சாமி கும்பிட்டு இந்த கொடை விழாவில் செல்வமணி சார் கேட்டுக்கிட்டு கார்த்தி அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நான் இப்போ அவர்கிட்ட அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் செல்வமணி சாருக்கு. கேப்டனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இன்றைக்கி 100% இன்றைக்கி ஆடி அமாவாசையில் இந்த படத்துக்கும் நம்ம டைரக்டர்ஸ்க்கும் திரை உலகுக்கும் கிடச்சிருக்குது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கருடராக அவரே ஆசீர்வாதம் பண்ணார். அதனால் நிச்சயமாக மீண்டும் இந்த படம் எல்லார் ஆதரவோடும் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அவர் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் அப்போ தான் பிரபாகர் பிறந்தார். விடுதலை புலி பிரபாகரன் மேல் அவர் வைத்திருந்த பற்றின் காரணமாக தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு விஜய பிரபாகரன் வச்சார் பேர். அதையே நம்ம படத்துலேயும் கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படம் மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. அதை இப்போ நினச்சாலும் எனக்கு அந்த பசுமையான நினைவுகள் ஒவ்வொன்றும் என் கண் முன்னாடி போகுது. அன்றைக்கி செல்வமணி சார் நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடு, உங்களுக்கு தெரியும். அங்கேயே தான் கேப்டன் எப்பயுமே சென்டிமெண்ட்டாக ஒரு ஷாட் வீட்டில் எடுக்கணும்பார். அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்கும். அங்கே ரம்யா கிருஷ்ணன் டைரக்டர் சார் எல்லாம் வந்திருந்தாங்க. அங்கே ஷூட் பண்ணாங்க. அப்பயே நான் அவனை பார்த்தேன். செல்வமணி சார் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் இளைஞர். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அங்கே அவர் செயல்படுத்தினார். அதுக்கு கேப்டன் அவருக்கு 100% ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. அது அன்றைக்கி டே ஒன்னே அவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி உதயகுமார் சார், சின்ன கவுண்டர், பக்கத்தில் உட்காந்துருக்காரு லெஜெண்டரி டைரக்டர், வானத்தை போல மரியாதை கொடுத்த 3 சில்வர் ஜூப்ளி டைரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கேப்டன் இன்னைக்கு இல்லைன்னாலும் அரவிந்த் சார் அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே ஊமை விழிகள், அந்த மாதிரி பேரரசு சார் பார்த்திங்கன்னா தருமபுரி என்று ஒவ்வொரு படத்தை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொன்றுமே வரலாறு. அதான் இவர்கிட்ட சொன்னேன், வரலாறு இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, இந்த உலகம் இருக்கும் வரை கேப்டன் புகழும் நமது டைரக்டர்ஸுடைய புகழும் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது.
இந்த படத்தை கேப்டன் பிறந்தநாள் 25 நாளும் 22ஆம் தேதி ரிலீஸ் செய்கின்ற கார்த்திக் அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, கேப்டன் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். படம் பிரம்மாண்ட வெற்றி பெற வேண்டும் என்று என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை நீங்கள் கண்டுபிடிங்க சார். நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கேப்டன் அவர்களோட புகழை 30 ஆண்டுகள் கழித்து, ஏறக்குறைய 34 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தமிழகமெங்கும் அல்லாது உலகமெங்கும் அவர் புகழை நிலைநிறுத்த கேப்டன் பிரபாகரனை நாங்கள் அவர் பிறந்த நாளன்று உலகமெங்கும் ரிலீஸ் செய்ய இருக்கின்றோம். டிஜிட்டல் முறையில் நாங்கள் முதல்ல ஃபிலிமில் அதை ஷூட் பண்ணியிருந்தோம். இப்போ அதை நல்லா டிஜிட்டல் பண்ணி உலகமெங்கும் இப்போ ரிலீஸ் பண்ண இருக்கோம். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு மாதம் முன்னாடி எங்கிட்ட அந்த படத்தை காமிச்சாங்க. நான் நினச்சேன், இந்த படம் 30 வருஷம் ஆகிடுச்சு நம்ம எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது ஒரு சந்தேகத்தோடு நானே ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த படத்தை திரும்பி பார்க்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எடுத்திருந்தா கூட இன்றைக்கி எடுத்த மாதிரியே இருக்குது. உண்மையிலே விஜயகாந்த் சாரோட நேற்று நான் உட்காந்து பேசின மாதிரியோ, அவரோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் உட்காந்து பேசின மாதிரியோ எல்லா ஷார்ட்ஸுமே இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருந்து மற்றவங்க எடுக்கிற மாதிரி என்ன வசதிகள் இருந்து எடுத்தாங்களோ அதே வசதிகளோடு எடுத்தால் 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. மிக பிரம்மாண்டமாக அதை டிஜிட்டல் பண்ணி இன்னைக்கு தரத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். இப்போ தான் நான் மறுபடியும் 2 நாளுக்கு முன்னாடி எல்லாம் முடித்த பிறகு அந்த படத்தை பார்த்தேன். 91 ஏப்ரல் 14 அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஒரு உணர்வு இருந்ததோ அதே உணர்வு இன்றைக்கி எனக்கு உங்களை எல்லோரும் பார்க்கும்போது எனக்கு உணர்வு இருக்குது. 90 ஃபுல்லாக இந்த படத்துக்காக ஏறக்குறைய நாங்கள் ஒரு 40,000 கிலோமீட்டர் இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இருக்க எல்லா காடுகளிலும் நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம். விஜயகாந்த் சார் எங்களுக்கு என்னென்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டால் கூட எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஆனால் விஜயகாந்த் சாரால் எந்த ப்ராப்ளமும் எனக்கு வந்ததில்லை. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அவர் ஒரிஜினலாக தான் பண்ணார். எல்லா ஷாட்ஸும் ஒரு 4 தடவை மிக பிரம்மாண்டமான பெரிய விபத்துகள் கூட ஏற்பட்டது. அதாவது என்னென்னா மேலே நாங்கள் ஒரு 60 அடி ஹைட்டில் ஒரு ரோப் கட்டி மேலே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ட்ராவல் பண்ணும்போது அந்த ரோப் அருந்து அவர் ஒரு கீழே விழுந்தார். கீழே விழும்போது நல்ல வேலையாக ஒரு புதர் மேலே விழுந்தார். பக்கத்துலேயே ஒரு பெரிய பாறை. ஒரு பெரிய பாறை, அந்த பாறை மேலே விழுந்திருந்தாருன்னா உண்மையாகவே அது அன்றைக்கி நாங்கள் கேப்டனையே பார்க்க முடியாமல் கூட போயிருந்திருக்கோம். ஆனால் கடவுளோட அருளால் அந்த புதர் மேலே விழுந்தார். விழுந்து அப்படி உடனே எழுந்து நின்றார். உடனே அவருக்கு ஆனால் பேக் போனில் ஒரு சின்ன ஒரு பெயின் வந்துடுச்சு. அவருக்கு மெதுவாக எழுந்து கை மேலே ஷோல்டர் மேலே கை வச்சுக்கிட்டு சொல்லுமணி உடனே அடுத்த ஷாட் எடுத்துரு, ஒரு க்ளோஸ்அப் மாதிரி ஏதாவது இப்போ எனக்கு அடிபட்டுச்சுன்னா ஸ்டன் மாஸ்டர் அடுத்த சீக்வன்ஸ் மாதிரி பிரமாண்டமாக பண்ண மாட்டார் அப்படின்னு என் தோளில் கை போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நின்னார். எங்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி நடித்தார். உண்மையில் அவருக்கு சொல்ல முடியாத வலி. அப்படியே நின்றுட்டு ஒரு க்ளோஸ்அப் எடுக்க சொன்னார். எடுத்துகிட்டு என்னையே பிரேக் பண்ண சொன்னார். நான் ஒன்று சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் உங்கள் ஷாட் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் போங்க, நாங்கள் வேறு ஷாட்லாம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சி வச்சுட்டு வேறு ஷாட்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். மாஸ்டருக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன சொல்ல முடியும், நம்ம ஷார்ட்ஸ் எடுக்க இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் ஆர்டிஸ்ட்லாம் அவங்க வேறு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் அதில் இருக்காங்க, அவங்க ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகிறாங்க சார், அதனால் அவங்க ஒர்க்கை முதல்ல முடிச்சிடுவோன்னு சொல்லி அப்படியே பேட்ச் பண்ணி அமைச்சார். அதாவது தனக்கு அடிபட்டால் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் ஸ்டன் மாஸ்டர் அடுத்த ஷாட்டை இது மாதிரி ரிஸ்கான ஷாட் எடுக்க மாட்டாருங்கிற ஒரு இதில் அந்த விஷயத்தையே வெளியே தெரியாமல் எங்களோட நடித்தார். இது மாதிரி நான் ஒரு 100 விஷயத்தை நான் சொல்லலாம். எந்த வசதியுமே இல்லாத நேரத்தில் சாலக்குடியில் நாங்கள் ஏறக்குறைய ஒரு 300 அடி ஃபால்ஸில் கயிறு கட்டி விஜயகாந்த் சாரே அதில் மேலே ஏறினார். அது ஃபுல்லாக வழுக்கல் பாராது, 300 அடி ஹைட் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை தண்ணியில் ட்ராவல் பண்ணி நாங்கள் மேலே ஏறி முடிஞ்ச உடனே மேலே இருக்கிற டேம் திறந்துட்டா நாங்கள் எல்லாம் ஓடுறோம். கீழே க்ரெயினில் ஷாட் எடுத்துக்கிட்டோம். க்ரெயினில் ஒரு கேமரா இருக்குது. அடித்த அடியில் தண்ணி அடித்த அடியில் க்ரெயின் ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சு. கேமரா அசிஸ்டண்ட் என்ன பண்ணார், அந்த கேமராவை கட்டிட்டு உடனே ஓட ஆரம்பித்தார். க்ரெயினை யாராலும் எங்களால் எடுக்க முடியல. 1.5 கிலோமீட்டர் போயிருந்தது. அந்த க்ரெயின் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வலிமையாக இருக்கும். அந்த க்ரெயின் பெண்டாகி அப்படி கடந்தது. ஒருவேளை நாங்கள் எதாவது மாட்டியிருந்தால் அன்றைக்கி எல்லாருமே பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கோம்.
இது மாதிரி வந்து அன்றைக்கி எந்த வசதியுமே இல்லாத காலகட்டத்தில் பல்வேறு ரிஸ்க் எடுத்து நாங்கள் அந்த படத்தை பண்ணோம். இன்றைக்கி அந்த கஷ்டம் வந்து இன்றைக்கி அந்த படம் பார்க்கும்போது கூட நேற்று தான் அந்த படம் எடுத்த மாதிரி இருக்குது. அந்த படம் பார்க்கும்போது நான் நேற்று தான் விஜயகாந்த் சாரோட உட்காந்து பேசுன மாதிரி இருக்குது. ஒரு ஷாட்டும் வந்து அது ட்ரெயின் ஷாட்டாக இருக்கட்டும், குதிரை ஷாட்டாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூரில் வந்து அந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்து பிளாட்ஃபார்மில் கூட நடக்க முடியாது. நாங்கள் வந்து மெயின் ரோட்லேயே அன்றைக்கி வந்து விஜயகாந்த் சார் கலெக்டர்கிட்ட பேசி ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. ராவுத்தர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு சண்டை போட்டார். டேய் உனக்கு வந்து பணத்தை நான் வந்து காரில் அனுப்பிச்சா பண்ண முடியாதுடா, ட்ரெயினில் தாண்டா அனுப்பணும் உனக்கு பணத்தைன்னார். அந்த அளவுக்கு வந்து பல்வேறு இதில் வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த படத்தை எடுத்து முடித்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த படம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு கூட இல்லாத அளவுக்கு டிமாண்டு. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் சொன்னார், சார் எல்லா ஏரியாவுமே வந்து நான் ஷோ கொடுத்தாச்சு சார். ஏறக்குறைய 500 தேட்டர் வந்து நாங்கள் வந்து இதை பிளாக் பண்ணியிருக்கோம் சார். ஒவ்வொருத்தருமே வந்து பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே ஃபோன் பண்ணி எங்களுக்கு படம் கொடுங்க, எங்களுக்கு படம் கொடுங்க கேட்குறாங்க. அதாவது படத்தை கூவி விற்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் 30 வருஷம் கழிச்சு கூட இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னா அது வந்து விஜயகாந்த் அவரோட உழைப்பும் அவரோட ஆசையும் தான் காரணம். இன்றைக்கி உங்கள் எல்லாரோடைய பார்வைக்கு அவரோட பிறந்தநாள் இன்னைக்கு ஆகஸ்ட் 25 சாரோட பிறந்தநாள் 22ஆம் தேதி இந்த படத்தை வந்து தமிழகம் எங்கும் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் நான் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு தான் நான் வந்து அன்னிக்கிட்ட கேட்டேன், அம்மா நாங்கள் வந்து படம் ரிலீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து எங்களை வாழ்த்து தெரிவிக்கணும்னு. அவங்க சொன்னாங்க, நான் சைனாவில் இருக்கேன் சொல்ல முடியும்னாங்க. சைனாவில் இருந்தாலும் நீங்கள் வந்த பிறகு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு. இன்றைக்கி மாவுளி அமாவாசை அவருக்கு நான் கொஞ்சம் சாமியெலாம் படைக்கணும்னாங்க. நீங்கள் படைச்சிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் இருந்து எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். பிரபாகரன் இந்த படம் பிறக்கும் ஷூட்டிங் முடியும் போது தான் பிரபாகரன் பிறந்தான். நான் அவன் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணணுன்னு சொன்னேன். இன்றைக்கி அவன் வந்து மாவுளி அமாவாசைங்கிறதால வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் இருக்கான். நான் சொன்னேன், நீ குறைஞ்சபட்சம் எங்களுக்கு அடுத்த மியூசிக் ரிலீஸ் கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, பிரபாகரன் திரைப்படத்தை